Sir, TNPSC exam, UPSC exam la English la எழுதுறது நல்லதா சார் இல்ல தமிழ்ல எழுதுறது நல்லதா? ஆக்சுவலா எந்த மொழியில எழுதலாம். ஆனா ரொம்ப ட்ரூவா சொல்றதா இருந்தா டிஎன்பிஎஸ்சியில் வந்து தமிழில் எழுதுறதை விட ஆங்கிலத்தில் எழுதுறக்கூடிய பிள்ளைங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைக்குது. இதான் உண்மை. இப்போ நீங்கள் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா பட் தமிழில் உங்களுக்கு தமிழ் ரிசர்வேஷன் இருக்குது, 20% ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியிலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு இருக்குது. யூபிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு யூபிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து தமிழ் மொழியில் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தாராளமாக எழுதலாம். ஆனால் புத்தகம் உங்களுக்கு நல்ல ஒரு புத்தகம் அதே ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கிடைக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பாலிட்டி அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற ஒரு சிறப்பான புத்தகம், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ஒரு வேத புத்தகம் மாதிரி. ஆனால் அதே அளவுக்கு குவாலிட்டியில் தமிழில் ஒரு புத்தகம் இல்லை. அப்போ என்ன, உங்களுக்கு உண்மையிலே தமிழ் தான் தெரியும், ஆங்கிலம் வராது அப்படின்னா நீங்கள் வழியே இல்லைன்னா மட்டும் எகைன் ஐல் டெல் யூ, வழியே இல்லைன்னா மட்டும் யூ டிரான்ஸ்லேட் இட் ஆர் ரீட் இட் இன் இங்கிலீஷ் அண்ட் ரைட் இட் இன் தமிழ். என்னை பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக மாணவர்களை நான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைக்குது. தமிழ் வழியில் அதே அளவுக்கு மதிப்பெண் கிடைக்கல. இதில் 2 விஷயம். ஒரு சின்ன ஒரு கருத்தை ஆங்கிலத்தில் 2 வரியில் எழுத முடியும், ஆனால் தமிழுக்கு வந்து 3-4 வரி வேணும். அதிகமாக தமிழ் பற்றாளர்கள் என் மேலே கோவப்படலாம், அது நம்ம தமிழ் மொழி, சரிங்களா? ஏன்னா நானே தமிழ் வழியில் படித்தவன் தான், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் சுருக்க சொல்லிடலாம், ஆனால் தமிழ் கொஞ்சம் விவரமாக எழுதணும். இது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அடுத்த கொஸ்டின், சார் எனக்கு தமிழில் படித்தா தமிழில் எழுதுனா மார்க் கிடைக்குமா, இங்கிலீஷில் எழுதுனா மார்க் கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் கண்டென்ட் சூப்பராக எழுதியிருந்தீங்கன்னா எந்த வழியில் எழுதினாலும் கிடைக்கும். இதில் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎஸ் வந்து தமிழ் வழியில் தமிழ் எழுதினவர் தான், மதிப்பெண் கிடச்சிது, சரிங்களா? ரீசன் என்னென்னா நீங்கள் குண்டாக எழுதணும், அழகாக எழுதணும். இப்போ நம்மளோட எக்ஸாம் நம்ம வந்து எப்படி பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் பேசுவேன். அழகாக எழுதணும், படிக்க நீங்களே யூ புட் யுவர் செல்ஃப், யூ ஆர் எக்ஸாமினர். நீங்கள் எக்ஸாமினராக இருந்து உங்களோட பேப்பரை பாருங்கள், உங்கள் பேப்பர் அழகாக இருக்கான்னு பாருங்கள். தமிழ் மொழி வந்து குண்டாக இருக்கணும், அப்போ தான் மார்க் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில். பட் ஆங்கிலம் அப்படி கிடையாது, கர்சரி ரைட்டிங்கில் சல்லுன்னு போயிடும், சரிங்களா? அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. தமிழ் வழியில் எழுதலாமா ஆங்கில வழியில் எழுதலாமான்னு 3 விஷயம் பார்க்கணும். உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் அனைத்தும் கிடைக்குதா? 2வது கேள்விகள் யூபிஎஸ்சியில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டும்தான் இருக்கும், அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் அந்த கேள்வியை புரிந்துக்கிட்டு நீங்கள் வந்து தமிழில் எழுதினாலும் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதினாலும். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம், சுருங்க சொல்ல முடியுமா, சுருங்க பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் கேள்வி எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இந்த 3 விஷயம் இருக்குது. லேட்டஸ்ட்டாக அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1A போஸ்ட் 9 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு மினிமம் இயர்ஸில் தே வில் பிகம் ஐஎஃப்ஓஎஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸாக மாறுவாங்க. அங்கே அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரே ஒரு டவுட்டு, ஆங்கிலத்தில் எழுதுறதா தமிழில் எழுதுறதா அப்படின்னு. அது டெக்னிக்கல் சர்வீஸ், நிறைய பாடங்கள் உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கும், அதை நீங்கள் தமிழில் மாற்றுறது கஷ்டம், சரிங்களா? அதனால் உங்களுக்கு தமிழ் வழியில் தமிழில் நல்ல கண்டென்ட் குவாலிட்டி உள்ள புத்தகம் கிடைத்தால் தமிழில் எழுதலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி சுருங்க ரொம்ப மறுபடியும் சொல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஷார்ப்பாக எழுதணும் அப்படின்னா ஆங்கிலம். 2வது ரொம்ப அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் குவாலிட்டியாக எழுதணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் உங்களுடைய ஆங்கிலம் நல்லா இல்லை, நிறைய தவறுகள் இருக்குது. பட் தவறுகள் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எழுதல பார்க்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் ஜாகிரபி எழுதுறீங்க, ஜியாலஜி எழுதுறீங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எழுதுறீங்க, கிராமர் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆங்கிலம் பார்க்கப்படும். அப்போ அதே மாதிரி எஸ்ஏ எழுதுறீங்க, கட்டுரை, அந்த கட்டுரை 250 மார்க்கு, 2 கேள்வி, 3 மணி நேரம் எழுதணும் யூபிஎஸ்சியில். அப்போ அதை எழுதியில் உங்களுக்கு கண்டென்ட் என்ன இருக்குது, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எப்படி எழுதுறீங்க, எப்படி நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க, எப்படி கன்க்ளூஷன் கொண்டு வரீங்க, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது எல்லாமே, சரியா? இதெல்லாம் பார்த்துட்டு சீர்தூக்கி பாருங்கள். உங்களில் எந்த தமிழில் ஆங்கிலத்தில் எதில் உங்களால் சிறப்பாக செய்ய முடியுமோ அதில் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ரைட்? அதனால் டிஃப்ரென்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் நான் சொன்ன ஃபேக்டரை மனசில் வச்சுக்கோங்க, ரைட்?